ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் நவராத்திரி ஷாப்பிங்காக மதுரைக்கு தாங்க வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு சாரீ எடுத்துலான்னு சொல்லிட்டு சென்னை சில்க்ஸில் எல்லாருக்கும் சாரீ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்கணும்ல, அதுக்காக பேங்கிள்ஸ் அப்புறம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் வளையல் கரை வீதிக்கு போயிட்டோம். எனக்கு கை நிறைய வளையல் போடுறதெல்லாம் அவ்வளோ பிடிக்காது. இருந்தாலும் அம்மா ஆசைப்பட்டனால நானும் வந்துட்டு பேங்கிள்ஸ்லாம் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறதுக்காக ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொலு பொம்மையும் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதான் கொலு பொம்மை வாங்குறதுக்காக மதுரையில் வில்லாச்சேரிங்கிற ஊருக்கு வந்துட்டோம். ஏன்னா இங்கே தான் வந்துட்டு கொலு பொம்மை தயாரிக்கிறாங்க. நம்ம தயாரிக்கிற இடத்துக்கே டைரெக்டாக வந்து வாங்கினால ரேட்டுமே நமக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தா செம்ம மழைங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவங்க வருஷம் ஃபுல்லாக தயாரித்து இந்த சீசனில் தான் விற்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்துட்டு இவ்வளோ மழை வந்தனால அந்த கம்பெனிக்குள்ளெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக போச்சு. நாங்கள் எப்போவும் அழகர் சாமி பொம்மை கம்பெனியில் தான் வந்துட்டு பொம்மை வாங்குவோம். சரி, இங்கே தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு கடையும் வச்சுருக்காங்க, அங்கே போய் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. அங்கே போயிட்டு என்னெல்லாம் வீட்டில் இல்லையோ அதை மட்டும் பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். விழாக்களில் வந்துட்டு காதணி விழாவும் வளைகாப்பும் இல்லை. ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க வந்துட்டு வளையல் வண்டி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் கிளி ஜோசியம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காக்கா நரி கதை இருக்குல்ல, பாட்டி வடை சுடுற கதை, அதையும் காமிச்சாங்க. சரி, அதையும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.